மாஸ்டர் படத்துல மாளவிகா மோகன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் முன்னாடி வார்ம் அப் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ரிஸ்க் பவானியோட மோசம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்க ரைட் ஹேண்டை எவ்வளோ ஹார்டா ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபிங்கர்ஸே லைட்டா வலிக்கும். இப்போ இதே மாதிரி நீங்க நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் பாதியில சூச்சு போய் எந்திரிக்கும் போது இதே மாதிரி ஹார்டா உங்க கையை ஸ்குவீஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால முடியாது. இதெல்லாம் ஏன்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, இதுக்கும் வார்ம் அப்க்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ உங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஒரு வைஃபை ரவுட்டர்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மசில்ஸ் தான் ஃபோன். எப்படி வைஃபை சிக்னல் கரெக்டா கிடைக்கலனா உங்களால போன்ல ரீல்ஸ் பார்க்க முடியாதோ, அந்த மாதிரி உங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து மோட்டார் நியூரான் சிக்னல் உங்க மசிலுக்கு சரியா கிடைக்கல அப்படின்னா உங்க மசில்ஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணாது. ஸோ நீங்க விடிய காலையில எழுந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்ல நடுராத்திரில சூச்சு போகும்போது உங்க கையை ஹார்டா ஸ்குவீஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, உங்க வைஃபை ரவுட்டர் அதாவது உங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவா இருக்காது. இந்த வைஃபை ரவுட்டர் ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் நீங்க வார்ம் அப் பண்றீங்க. அதனால உங்க மோட்டார் நியூரான் சிக்னல் உங்க மசில்ஸ்க்கு நல்லாவே ஃபயர் ஆகும். வார்ம் அப் பண்றது ஜஸ்ட் உங்க பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இல்ல உங்க பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, பட் ஆல்சோ மைண்ட் மசில் கனெக்ஷன்லயும் இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது.